ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். உப்பு சீடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து நம்ம இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம என்ன செஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெடிப்பு கூட இல்லாம சூப்பரா வந்து நம்ம எப்படி ரவுண்ட் பண்ணி போட்டோமோ, அதே மாதிரி அவ்வளோ அழகா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இத எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சீடை பண்றதுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோல் நீக்குன உளுந்து சேர்த்து வாணல்ல சேர்த்து வந்து வறுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து 1 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் ஆல்ரெடி பச்சரிசி வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். நீங்க கடையிலேருந்து வாங்குன மாவா இருந்தா கூட ஓகே தான். இது வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர்ல வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அளவுக்கு கலர் வரணும். இந்த அளவுக்கு கலர் வந்த உடனே அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல நான் வந்து நல்லா பொடியா இருக்கக்கூடிய, அதாவது இடியப்ப மாவு இருக்கும் தெரியுமா? அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்கக்கூடிய மாவு நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்புக்கு இந்த 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு வந்து கரெக்ட்டா இருக்கும். பயரா பொடிச்சு வச்சோம்னா கரெக்ட்டா இருக்கும். நான் அதையும் வந்து பொடிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நீங்க எள்ளு அந்த மாரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட எள்ளு இல்ல. நீங்க வந்து எள்ளு இருந்துச்சுன்னா கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம இது ஒரு முறுக்குக்கு செய்யக்கூடிய பொருட்கள் தான் நம்ம இத ஆட் பண்ணுவோம். இதுல பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து நான் உருக்கி வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வெண்ணெய் இல்லன்னு சொன்னா, நார்மல் ஆயில் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே வெண்ணெய் கூட அந்த மாவு எல்லாமே அந்த உளுத்த மாவும், பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து பச்சரிசி மாவு எப்பவுமே நான் செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஷுக்குமே வீட்லயே வந்து நான் ரெடி பண்ணிப்பேன் பச்சரிசி மாவு. கடையில எதுவுமே வாங்குறது கிடையாது. நீங்க வந்து கடையில வாங்குறதா இருந்தா இடியாப்ப மாவுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சில வர அளவுக்கு மாவ நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு வரணும். இப்ப இதுல வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சுட்டு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளா எடுக்கணும். அப்பதான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா மாவு வந்து நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு. கிரிஸ்பியா இருக்கும். நான் உருட்ட ஆரம்பிச்சேன். என் பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து வாங்கிட்டு போயிட்டா. அவளுக்கு இந்த மாவு ரொம்ப பிடிக்கும். அடுத்த உருண்டையும் பார்த்தீங்கன்னா, உருட்ட ஆரம்பிச்சேன். மறுபடியும் அதையும் வாங்கிட்டு போயிட்டா. நம்ம அந்த கையில வச்சு நான் பண்றேன் பார்த்தீங்களா, இது மாதிரியே நீங்க பண்ணீங்கன்னா, நமக்கு பெருசா வந்து அந்த அழுத்தம் குடுக்காம, சீக்கிரமா நமக்கு அந்த உருண்டை ரெடி ஆயிரும். நீங்க உள்ளங்கையில வச்சு பண்ணலாம். உள்ளங்கையில வச்சு பண்ணும்போது, கொஞ்சம் மாவு வந்து அமுங்கி கொஞ்சம் திக் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால வந்து இந்த மாரி பண்ணீங்கன்னு சொன்னா, உள்ள வரைக்கும் நல்லா டீப்பா வந்து நமக்கு ஃப்ரை ஆகுறது ஈஸியா இருக்கும் அதுக்கு. இப்ப வந்து எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்ப அடுப்புல வந்து ஃபுல் ஃப்ளேம்ல எண்ணெய் ஊத்தி நான் வச்சிருக்கேன் சட்டியில. நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த உருண்டைகள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஆட் பண்ணிட வேண்டாம். நான் இப்ப எடுத்து வச்சுக்க உருண்டைகள் அவ்வளத்தையும் 4 சட்டியா வந்து போட்டு எடுத்தேன். இந்த அளவுக்கு போட்டுட்டு, நீங்க அடுப்புல சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்ப வந்து சிம் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ண போட்ட உடனே கலர் வந்து கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும்போது நமக்கு நமக்கு சிம்ல வச்சீங்கன்னா மட்டும் தான் நமக்கு வந்து டீப் ஃப்ரை ஆகும். இல்ல நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளேம்லயே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, வெளியில வந்து நமக்கு நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வெந்தது மாதிரி இருக்கும். பட் உள்ள வந்து வெந்திருக்காது. அதனால வந்து நீங்க சிம்ல வச்சீங்கன்னா, நமக்கு ஃபுல்லா எல்லாமே வந்து நல்லா வந்து சூப்பரா வந்து சீடை ரெடி ஆயிரும். இந்த சீடை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கடைசியா எடுக்கிற வீடியோ எனக்கு காமிக்க முடியல. ஏன்னா, நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு சீடை வந்து வெடிச்சிருச்சு. வெடிச்சதுல வந்து என் ஃபேஸ் எல்லாம் எண்ணெய் ஆயிட்டு நல்லா வெந்துருச்சு கை எல்லாமே. நான் அதனால தான் வந்து அத எடுக்கிற வீடியோ காமிக்க முடியல எனக்கு. கடைசி முடிச்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்க. எந்த ஒரு வெடிப்புமே இல்லாம சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து இதே மாதிரி சீடை செஞ்சு கிருஷ்ணருக்கு படைங்க. தேங்க் யூ.